Alhamdulillah, Alhamdulillah ala kulli hal. Qala Allah Ta'ala fil Qur'anil Majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi. Ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin alladhi kurinatil barakatu bidatihi wa muhayyat wa ta'attaratil awalimu bitibi dhikrihi wa rayyah. நம்ம எல்லாம் முஸ்லீமாக படைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒருவராக ஆக்கி பாக்கியம் நிறைந்த ஜும்ஆவுடைய கடமையை அல்லாஹுக்கு பிடித்தமான இடத்தில் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பளித்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹிற்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் சகோதரர் சகோதரிகளுக்கும் உலகத்திலே உண்டான முக்மினான முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை சலாமத்தை தருவானாக. எல்லா விதமான சிறிய பெரிய பாவங்களை விட்டும் பலா முசீபத்துகளை விட்டும் கடன்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. பலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹு தாலா உதவி செய்வானாக, வெற்றியை தருவானாக. உலகம் முழுவதும் குறிப்பாக இந்தியாவில் முஸ்லிம்களினுடைய வசிப்பிடத்திற்கும் பொருளாதார ஸ்தாபனங்களுக்கும் மஸ்ஜிதுகளுக்கும் மதரசாக்களுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பை தருவானாக. எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து இந்திய திருநாட்டை அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாழுகிற காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை கூறி அதனை விளங்கி அதன்படி அமல் செய்து ஈமானோடு மரணிக்கிற நல்ல நசீவை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளால் நாமெல்லாம் பாக்கியம் நிறைந்த ரஜபுடைய மாதத்தை அடைய இருக்கிறோம். அல்லாஹ் அதற்குண்டான வாய்ப்பினை தருவானாக. ஆமீன். சங்கை மிகுந்த ரஜபு மாதம் துவங்க இருக்கிறது. இந்த உம்மத்திற்கு தொழுகையும் ஜகாத்தும் கடமையான மாதம் ரஜபுடைய மாதம். இந்த மாதத்தில் தான் கஅபத்துல்லாவை கிபிலாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு பிறப்பித்த மாதம் இந்த ரஜபுடைய மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜுடைய பயணத்தை ஏற்படுத்திய மாதம். 1,24,000 நபிமார்களில் எந்த நபிமார்களுக்கும் கொடுக்காத மிக உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னோடு பேசுகிற வாய்ப்பினை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த மாதம் இந்த ரஜபுடைய மாதம். அது மட்டுமல்ல, பல சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்களில் மிகவும் முக்கியமான பெரும் மார்க்க அறிஞர்கள், அதிலும் குறிப்பாக இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள், இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் காலம் சென்றது இந்த மாதம்தான். அல்லாமா இந்தியாவிலே மிகவும் போற்றுதலுக்கும் உரிய அஜ்மீர் நாயகம் என்று சொல்லப்படக்கூடிய காஜா முஈனுத்தீன் சிஸ்தி அவர்கள் ரஹிமஹுல்லா அவர்களுடைய விசாலான மாதம் இந்த ரஜபுடைய மாதம். இப்படி இந்த ரஜபுடைய மாதத்தில் ஏராளமான நல்லடியார்களை குறித்து நினைவு கூற வேண்டிய மாதம் இந்த மாதம். எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 4 மாதங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அந்த கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களில் முதலாவது மாதம் ரஜபுடைய மாதம். இப்படி பலவிதமான சிறப்புகளை உள்ளடக்கிய இந்த மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதத்தில் இப்படி துஆ செய்ய சொன்னார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ் ரஜபையும்
ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு பரக்கச் செய்வாயாக, ரமலானை அடைவதற்குண்டான பாக்கியத்தை தருவாயாக என்று துஆ கேட்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும், நம்முடைய பெற்றோருக்கும், குடும்பத்தினர்களுக்கும், சந்ததிகளுக்கும் ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கச் செய்து ரமலானை அடையக்கூடிய நல் வாய்ப்பினை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஏன் பரக்கத்தை கேட்க சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை ஏன் கேட்க சொன்னாங்க? பரக்கத்துனா நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? பரக்கத் என்று சொன்னால் அதிகமாக பொருள் இருப்பது, இதற்கு பேர் பரக்கத் என்பதாக நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், அதிகமாக கேட்கும்படி கல்வி ஞானத்தை அல்லாஹ் சொன்னான். வேற எதையும் அதிகமாக கேட்கும்படி அல்லாஹ் சொல்லவில்லை. பொருளாதாரத்தையோ செல்வத்தையோ வியாபாரத்தையோ எதையும் அதிகமாக கேட்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் உத்தரவு பிறக்கவில்லை. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபி அவர்களுக்கு சொன்னது, அல்லாஹும்ம ரப்பி ஸித்னி இல்மா, கல்வியை அதிகப்படுத்தித்தா என்பதாக கேளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு சொன்னான். எனவே நாம் இந்த உலகத்தில் எதை எப்படி கேட்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் கொடுத்திருக்கிற ரிசுக்கிலே, யா அல்லாஹ் நீ கொடுத்த ரிசுக்கில் பரக்கத்தை தருவாயாக, அதிகமான வியாபாரத்தை கொடு என்று கேட்கக்கூடாது, அதிகமான செல்வத்தை கொடு என்று கேட்கக்கூடாது. நீ கொடுத்த செல்வத்தின் பரக்கச் செய், நீ கொடுத்த ஆயுளில் பரக்கச் செய், நீ கொடுத்த ரிசுக்கில் எனக்கு பரக்கச் செய், இப்படித்தான் கேட்க வேண்டும் என்பதாக நபி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் இதுபோல அதிகமான நேரங்களில் பரக்கத்திற்காக துஆ செய்ய சொல்லி பரக்கத்திற்காக துஆ செய்திருக்கிறார்கள். பரக்கத் என்று சொன்னால் குறைவான நேரத்தில், குறைவான காலத்தில், குறுகிய பொருட்களை கொண்டு ஏராளமான செயல்களை செய்வதற்கு பேர் பரக்கத். இன்னும் கொஞ்சம் இதை விரிவாக சொன்னோம்னா புரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் 8 திர்ஹத்தை எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா கடை வீதிக்கு போகிறாங்க. ஆடையை வாங்குவதற்காக வேண்டி 8 திர்ஹத்தை எடுத்துக்கிட்டு கடை வீதிக்கு போகிறாங்க. அப்படி கடை வீதிக்கு செல்கிற போது செல்கிற வழியில் ஒரு சிறுமி அழுது கொண்டு இருக்காங்க. ஏமா அழுகிற? இல்லை, என்னுடைய எஜமானி அம்மா காசு கொடுத்து அனுப்பிச்சாங்க, வர்ற வழியில் அது காணா போச்சு, இப்போ நான் சும்மா போனேன்னா என்னை திட்டுவாங்க, அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி சொல்கிறாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்க வச்சிருந்த 8 திர்ஹத்தில் 4 திர்ஹத்தை அந்த பிள்ளைக்கு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போகிறாங்க. கடைக்கு போய் ஒரு ஆடையை 2 திர்ஹத்திற்கு வாங்குகிறார்கள். வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தால் வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் ஒருத்தர் யாசகம் கேட்கிறார், ஏதாவது கொடுங்க, எனக்கு ஆடை இல்லை, ஆடை கொடுங்க என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி வந்த ஆடையை கொடுத்துட்றாங்க. திருப்பியும் போகிறாங்க. 4 திர்ஹத்தை அந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டாங்க. 2 திர்ஹத்தில் ஒரு ஆடை வாங்கினாங்க, சதக்கா செஞ்சுட்டாங்க. மீண்டும் மீதம் இருக்கிறது 2 திர்ஹம். அந்த திர்ஹத்துக்கு திருப்பி ஆடை வாங்குறதுக்காக போகிறாங்க. போய் ஆடையை வாங்கிட்டு வரக்கூடிய வழியில் இன்னொருத்தர் கேட்குறார், எனக்கு ஆடை தேவைப்படுது, கொடுங்க. அந்த ஆடையும் கொடுத்துட்றாங்க. கொடுத்து விட்டு வெறுங்கையாக வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வருகிற வழியில் அதே சிறுமி மீண்டும் அழுது கொண்டிருக்கிறாள். இப்போ ஏமா அழுகிற அப்படின்னு சொல்லி அந்த சிறுமிகிட்ட கேட்டாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, தாமதமாக போனதற்காக வேண்டி என்னைய கண்டிப்பாங்க, அடிப்பாங்க, திட்டுவாங்க, எனவே தாங்க வந்து சிபாரிசு பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி கோரிக்கை வைக்கிறாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுமியை அழைத்து கொண்டு போய் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அது அன்சாரி சஹாபியினுடைய வீடு. வீட்டுக்கு வெளியே நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு என்று 2 முறை சொல்கிறாங்க. பதில் வரலை. 3வது முறை சொன்னதற்கு பிறகு
வெளியில் வந்து வலைக்கும் சலாம் பதில் சொல்கிறாங்க, ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து. ஏன் 2 தடவை சலாம் சொல்லி பதில் சொல்லலை, கதவு திறக்கலை? யா ரசூலுல்லாஹ், சலாம் சொன்னது யார்? நீங்கள் சலாம் சொல்கிறீங்க. அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று துஆ செய்வது நீங்கள், பரக்கத் கிடைக்கட்டும் என்று துஆ செய்வது நீங்கள். எனவே அந்த பரக்கத்தை பெறுவதற்காக வேண்டித்தான் நாங்கள் மௌனமாக இருந்தோம் என்று அந்த பெண்மணிகள் சொன்னாங்களாம். அப்படி என்று சொன்னால் பரக்கத்தை பெறுவதற்கு எவ்வளவு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அதுவும் நபியினுடைய துஆவை பெறுவதற்காக வேண்டி. நபியினுடைய துஆவை பெற்றுவிட்டால் போதும் அல்லவா? அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாக்கியங்களில் அதுவும் ஒன்று. அந்த பெண்மணி சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், தாங்க வந்ததினுடைய காரணம் என்ன? இல்லை, இந்த மாதிரி நடந்த நிகழ்ச்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. நீங்கள் உங்களுடைய அடிமை பெண்மணி அந்த சிறிய புள்ள இந்த மாதிரி காசை தொலைச்சிருச்சு, இந்த மாதிரி என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கங்க, தாமதமாக வந்ததுக்காக வேண்டி கண்டிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்திற்கும் நீங்கள் தான் நாளை கியாமத் நாளில் பரிந்துரை செய்ய போகிறீங்க. அப்படிப்பட்ட தாங்கள் வந்து சஃபா செய்கிற போது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோமா என்ன? தாங்களுடைய கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் வந்து சொன்னதின் காரணமாக உங்களுடைய கண்ணியத்தை கருத்தில் கொண்டு ரப்பினுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக அந்த சிறுமையை நாங்கள் உரிமை விடுகிறோம் என்று உரிமை விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியத்தோடு சொன்னாங்க, நான் வைத்திருந்த இந்த 8 திர்ஹம், இதில் எவ்வளவு பரக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான், எவ்வளவு பரக்கத்து! இந்த 8 திர்ஹத்தில் இருந்த பரக்கத்தை விட வேறு எதிலையும் இவ்வளவு பரக்கத்தை நான் பார்க்கவில்லை என்பதாக சொன்னாங்க. ஒரு குழந்தையினுடைய அச்சத்தை நீக்கி இருக்கிறது இந்த 8 திர்ஹம். 2 நபர்களுக்கு, ஆடை இல்லாத 2 நபர்களுக்கு ஆடையை வாங்கி கொடுத்திருக்கிறது. அதே போல ஒரு அடிமை உரிமை விடுவதற்கு இந்த திர்ஹம் காரணமாக இருந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த திர்ஹத்தில் எவ்வளவு பரக்கத்தை நான் பார்க்கிறேன், இந்த திர்ஹத்தில் விட வேற எதிலையும் இவ்வளவு பரக்கத்தை நான் பார்த்ததில்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 8 திர்ஹம் தான், ஆனால் எத்தனை நபர்களுக்கு அது பயன்பட்டிருக்கிறது, ஒரு அடிமை உரிமையாகுவதற்கு அது பயன்பட்டிருக்கிறது. பரக்கத்துனா இதுதான். குறைவாக இருக்கும், செல்வம் குறைவாக இருக்கும், காசு பணம் குறைவாக இருக்கும், ஆனால் எல்லா வேலையும் நடந்துடும், எல்லா வேலையும் நடந்துடும். இதற்கு பேர் தான் பரக்கத். நம்ம இன்னைக்கு என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? பரக்கத்துனா அதிகமாக கிடைப்பதற்கு பெயர் தான் பரக்கத் என்பதாக தவறாக விளங்கி வைத்திருக்கிறோம். பரக்கத் என்று சொன்னால் அதுவல்ல, குறைவான பொருட்களை கொண்டு அதிகமான வேலை நடப்பது. ஹஸ்ரத் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். 30 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். 36வது வயதில் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். அவர்கள் இஸ்லாத்தில் வாழ்ந்த வருடம் வெறும் 6 வருடம்தான். ஆனால் அவர்களுடைய வஃபாத்தில் அரிசு நடுங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் ரலியல்லாஹுடைய ஜனாசாவில் பெருவிரலில் நடந்து வராங்க. சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு, யா ரசூலல்லாஹ், எப்பொழுதும் போல இல்லாமல் தாங்கள் வித்தியாசமாக நடந்து வந்ததற்கான காரணம் என்ன என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஅத் ரலியல்லாஹுடைய ஜனாசாவில் 70,000 மலக்குமார்கள் வந்து விட்டார்கள், இடம் நெருக்கடியாகிவிட்டது, அதன் காரணமாக நான் பெருவிரலில் நடந்தேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்று சொன்னால் நாம் கவனிக்க வேண்டும், ஒரு 6 வருடத்தில் 70,000 மலக்குமார்கள் ஜனாசாவில் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அமல் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், தங்களுடைய வாழ்க்கை எப்படி அமல் செய்திருக்கிறார்கள், எவ்வளவு இஹ்லாஸாக அமல் செய்திருக்கிறார்கள், ரப்பினுடைய பொருத்தத்தை எப்படி பெற்றிருக்கிறார்கள் 6 வருடத்தில். நம்ம கவனிக்க வேண்டியது அதுதான். குறைவான காலத்தில் அதிகமான பரக்கத்தை வாழ்க்கையில் பெற்றிருக்கிறார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற பரக்கத்தை பெற்றிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஜனாசாவில் இது போன்ற மலக்குமார்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை எல்லோருக்கும் இருக்கிறது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சஅத் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி அமல் செஞ்சிருந்தா இத்தனை மலக்குமார்கள் வந்திருப்பாங்க? எவ்வளவு மன தூய்மையோடு செஞ்சிருக்கிறார்கள், கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் ஷாஃபிஈ மதுஹபில் ஷாஃபிஈ இமாமை எந்த அளவுக்கு மதிக்கிறார்களோ அதற்கு அடுத்தபடியாக மதிக்கப்படுகிற பல இமாம்களில் இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் மிகவும் மதிக்கப்படுகிறார்கள். எப்படி நம்முடைய மதுஹபில்
ஹனஃபி மதுஹபில் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுக்கு அடுத்தபடியாக அபூ யூசுப் ரஹிமஹுல்லா அவர்களையும் முஹம்மது ரஹமத்துல்லா அவர்களையும் நாம் மதிக்கிறோமோ, அவர்களுடைய சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதுபோல ஷாஃபிஈ மதுஹபில் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுக்கு பிறகு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது இமாம் நவவி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய வாழ்க்கையில். இமாம் அவங்களுடைய சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வாழ்ந்தது 45 வருடம்தான். சிறுவர்கள் சின்ன பையனாக இருக்கிற போது அவர்களுடைய பெயர் யஹ்யா. இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவருடைய பெயர் யஹ்யா. அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது, சிறுவராக இருக்கிற போது சின்ன பையனுங்கெல்லாம் விளையாட கூப்பிடுவாங்க. அப்படி விளையாட கூப்பிட்டு அவங்க அழுகுவாங்களாம். அவங்க அழுதுட்டு வீட்டுக்குள்ளே ஓடிடுவாங்களாம். வீட்டுக்குள்ளே போய் குரான் எடுத்து வச்சு ஓதுவாங்களாம். இதை பார்த்துட்டு சொன்னாங்க, இவர்கள் கல்வியாளர்களாக பிற்காலத்தில் வருவார்கள், எனவே இவர்களை ஓத வையுங்கன்னு சொல்லி அவங்க பெற்றோர்கிட்ட சொல்கிறாங்க. அவங்கள ஓத வைக்கிறாங்க. 10 வயதில் ஹாஃபிதாக ஆகிறாங்க. அவர்கள் தந்தையோடு சேர்ந்து வேறு நாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு போகிறாங்க. கல்வியை கற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் எழுதிய பல கிதாபுகள் 45 வருஷத்தில் அவர்கள் செய்த சேவை இருக்கிறதே மிக அளப்பெரிய சேவை, சொல்லி முடிக்க முடியாதவை. 45 வருஷத்தில் இவ்வளோ பெரிய சேவை செய்ய முடியுமா என்று திகைக்கக்கூடிய அளவுக்கு குறுகிய காலத்தில் மிக பிரம்மாண்டமான சேவை செய்திருக்கிறார். அதுதான் பரக்கத். இமாம் நவவி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை நாம் பார்க்க முடிகிறது. குறுகிய காலம்தான். இன்றைக்கு பல மதரசாக்களில் போதிக்கப்படுகிற ரியாலுஸ் ஸாலிஹீன் என்கிற ஹதீஸ் கிதாப் அவர்கள் எழுதியது. எப்படி சஹீஹுல் புகாரிக்கு ஃபத்ஹுல் பாரி என்கிற சரஹ் கிதாப் மிக பிரபலமான கிதாபு, அதே போல முஸ்லிம் ஷரீஃபுக்கு பல கிதாபுகள் இருந்தாலும் மின்ஹாஜ் என்கிற அவர்கள் எழுதிய கிதாபு தான் மிகவும் பிரபலமான கிதாப். அந்த கிதாபை பார்ப்பார்கள். இப்படி அவர்கள் எழுதிய பல கிதாபுகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. இமாம் நவவி ரஹ்மஹுல்லா அவர்கள் குறுகிய காலத்தில் இவ்வளவு மிக பிரம்மாண்டமான சேவை செய்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் பரக்கத்தை பெற்றிருக்கிறார்கள். அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நாமும் சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், சுபுஹுடைய நேரத்திற்கு பிறகு பரக்கத் என்பது அந்த நேரத்தில் இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, முஸ்லீம் சமுதாயம் அதிகமாக தூங்குற நேரம் சுபுஹுடைய நேரம்தான். காலை நேரத்தில் ஒன்று ஃபஜ்ர் தொழுகாமல் தூங்குவாங்க, இல்லாட்டி ஃபஜ்ர் தொழுதுட்டு தூங்குவாங்க. அந்த நேரம் பரக்கத்துக்குரிய நேரம். பரக்கத்தை பெறக்கூடிய நேரத்தில் முஸ்லீம் சமுதாயம் உறங்கி கொண்டிருந்தால் எப்படி முஸ்லீம்களுக்கு எப்படி பரக்கத் கிடைக்கும்? அது வியாபாரத்தினுடைய நேரம். அதிகாலை நேரம் என்பது வியாபாரத்தின் நேரம். ஆனால் இன்னைக்கு வியாபாரத்தின் நேரம் எத்தனை மணிக்கு கடைக்கு திறக்கிறாங்க? மெடிக்கலாக இருந்தால் 8 மணி. நம்ம ஊரில் பாருங்க, எந்த மெடிக்கலும் இருக்காது. ஆத்தர் அவசரத்துக்கு கூட எந்த மெடிக்கலும் இருக்காது. ஏதோ இப்பொழுது பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் திறந்துருக்கிறதுனால இருக்குது. எந்த விதமான கடைகள், மருத்துவம் சம்பந்தப்பட்ட கடைகள் கூட இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? 8 மணிக்கு திறக்கிறாங்க. சுபுகுடைய நேரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். வியாபாரத்திற்கு நீங்கள் சுபுகை தொழுது விட்டு கிளம்புங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்திற்கு அனுப்பிய நேரம், சஹாபாக்களை அனுப்பிய நேரம் சுபுகுடைய நேரம். ஆனால் இன்றைக்கு சுபுகுடைய நேரத்தில் சமுதாயம் தூங்கிக் கொண்டிருக்கிறது, ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பரக்கத்துக்குரிய நேரத்தில் பரக்கத்தை பெறாமல் வேறு நேரத்தில் எப்படி பரக்கத்து கிடைக்கும்? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். மற்ற கடைகள் 9 மணி, 10 மணி, 11 மணி, எப்படி பரக்கத்துகள் கிடைக்கும்? நம்முடைய வாழ்க்கையில் எந்த நேரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை இறக்குகிறானோ அந்த நேரத்தில் நாம் பரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிமார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் செல்வத்தில் வாழ்ந்தவர்கள். உலகத்தையே ஆட்சி அவர்களுக்கு ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு நாள் என்னாச்சு? தங்கத்தினால் ஆன வெட்டுக்கிளிகள் மழையாக பொழியப்பட்டது. தொழுதுட்டு இருந்தாங்க. தொழுகையை விட்டுட்டு என்ன செஞ்சாங்களா? அந்த வெட்டுக்கிளியை பொறுக்குனாங்களாம். என்ன, நீங்க எவ்வளவு செல்வந்தரா இருக்கிறீங்க, வெட்டுக்கிளியை போய் எடுக்கிறீங்க, காசாசையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கும்போது, யா அல்லாஹ், உன்னுடைய பரக்கத்தை விட்டு நான் தேவையற்றவன் கிடையாது. பரக்கத் எந்த நேரத்தில் கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் காலை நேரத்தில் விட்டுறாங்க. காலை நேரம் உறக்கத்தில் கழிக்கிறார். எப்படி பரக்கத்து கிடைக்கும்? குடும்பத்தில் எப்படி பரக்கத்து இருக்கும்? கல்வியில் எப்படி முன்னேற்றம் இருக்கும்?
காலை நேரத்தில் படிக்கணும், காலை நேரத்தில் படிக்கிறது இல்லை. காலை நேரத்தில் குர்ஆன் ஓதுவதற்கு பிள்ளைகளை மதரசாக்களுக்கு அனுப்ப வேண்டும், சுபுஹ் தொழுகைக்கு அனுப்ப வேண்டும். சுபுஹ் தொழுகைக்கு மதரசாக்களுக்கு பிள்ளைகளை அனுப்புவதில்லை. எப்படி பிள்ளைகள் தலை சிறந்தவர்களாக வருவார்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய பிள்ளையில் பரக்கத் வேண்டும் என்று சொன்னால் சுபுஹுடைய தொழுகைக்கு அனுப்பினால் பரக்கத் கிடைக்கும் அல்லவா? அந்த நேரம் பரக்கத்துக்குரிய நேரம் அல்லவா? எவ்வளவு கல்விகளை படித்தாலும் மிக இலகுவாக மனப்பாடமாகக்கூடிய நேரம் சுபுஹுடைய நேரம். ஆனால் இந்த நேரத்தில் முஸ்லிம் சமுதாயம், ஒட்டுமொத்த சமுதாயம், ஒரு சில நபர்களை தவிர ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய செய்தி. எந்த நேரத்தில் பரக்கத்து அல்லாஹ் இறக்குகிறானோ அந்த நேரத்தில் நாம் அந்த பரக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் பரக்கத்தை கேட்க சொன்னாங்க. ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத்து என்று கேட்க சொன்னார்கள். நாம் அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை கேட்க வேண்டும். ரமலானை அடைவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நேரத்திலும் துஆ செய்யணும். 2 மாதத்துக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டுமல்ல, செய்திருக்கிறார்கள். இப்பொழுதே அந்த ஆசை வந்துடணும். ரமலானுக்கு முன் தயாரிப்பாக நம்ம எதுக்கும் நம்ம முன் தயாரிப்பு செய்கிறோம். நம்முடைய வீட்டில் ஒரு கல்யாணம், நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம், 2 மாதம் இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம் விடுறது இல்லை. முன்கூட்டியே எல்லாத்தையும் செய்கிறோம். என்னென்ன செய்யணும், எப்படி சொல்லணும், என்ன சாப்பாடு, எல்லாவற்றையும் முன்கூட்டியே தயாரிக்கிறோம். அதுபோல ரமலானுக்கு முன் தயாரிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை அடைய வேண்டும் என்கிற ஆசையை இந்த மாதத்திலே துவக்கி இருக்கிறார்கள். அந்த ஆசை ஒவ்வொரு நபருக்கு வேணும். ரமலானை அடையணும், நம்முடைய ரூஹ் கைப்பற்றிவிடக்கூடாது. அல்லாஹ்ட்ட ஆயுளை கேட்கணும். யா அல்லாஹ் ஆயுளில் பரக்கத் செய், என் குடும்பத்தில் பரக்கத் செய். எனவே நாம் இப்படி ஒவ்வொன்றிலையும் பரக்கத்தை கேட்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்வானாக. ரஜபிலும் ஷாபானிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ரமலானை அடையக்கூடிய நல்ல நசீபை நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.